அனைவருக்கும் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வோடும் என்றும் நலமாய் இருக்க வேண்டும். வணக்கம். அடியேன் அனுபவத்தில் இன்று வரை நான் பார்க்கின்ற பக்தர்களுக்கு இடையே இந்த கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி இன்றளவில் காலகாலமாக தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன கேள்வி தெரியுமா? என் மகன் தலைச்சன் பிள்ளை, அதே போல் நான் பார்க்கின்ற பெண்ணும் தலைச்சன் பிள்ளையாக இருக்கிறாள், இருவருக்கும் திருமணம் செய்யலாமா அப்படி என்று கேட்கிறார்கள். இது இன்றளவில் என்ன ஆச்சுன்னா, தலைச்சம் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த கருத்து எதை வைத்து நிறுவுகின்றது என்பதற்காக ஆணித்தரமான ஆதாரம் இருப்பதாக அடியேனுக்கு தெரியவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடியேனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை இருக்கலாம், யாராவது அதை பார்த்திருக்கலாம், அடியேனுக்கு தெரியாது. ஆனால் இதற்கு ஒரு அற்புதமான விடிவு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். தலைச்சன் பிள்ளைகள் இருவருக்கும் திருமணம் செய்யலாமா? இதுதான் தலைப்பு. இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஏங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் இருக்குது. யாரும் அதை கரை கண்டு முழுமையாக ஜெயித்து விடவே முடியாது, முழுமை பெறவும் முடியாது. அது ஜோதிடம் மட்டும் இல்லை, எந்த கலையிலும் முழுமை பெற முடியாது என்பது அடியேனுடைய கருத்து. சரி, ஆனால் பல விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். மனிதர்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கும். இதற்கு என்ன வழி என்பது நம் முன்னோர்கள், ஞான புருஷர்கள், சித்த புருஷர்கள், மகா அறிவாளர்கள் எல்லாம் அதை ஆராய்ந்து அலசி அனுபவ ரீதியாக பார்த்து அதை கண்டுபிடித்து நிரூபித்து எழுதப்பட்ட விஷயங்கள் என்பது ஓலைச்சுவடிகளில் பலவாக இருக்கிறது. அதை நாம் கண்ணுற்று பார்க்கின்ற பொழுது எது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பெரிதும் பேசப்படுகிறதோ அதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவை கொடுக்கின்றேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைச்சன் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்யலாமா? அதுதானே கேள்வி. பாருங்க, தாராளமாக செய்யலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஏனென்றால் மன ரீதியாகவும் குணரீதியாகவும் குல ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் சுற்றத்தார் அவர்கள் உறவுகள் சுற்றத்தார் ரீதியாகவும் நீங்கள் கண்டிப்பாக இக்காலத்தில் அலசி ஆராய்ந்து ஜாதக பொருத்தத்தை பார்ப்பதை விட மனப்பொருத்தம் அவசியமாகிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதையெல்லாம் கடைசியாகத்தான் ஜாதக பொருத்தம். ஆனால் மனப்பொருத்தம், அவர்களுடைய பெற்றோர்கள் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறது, திருமணமாகின்ற பெண்ணோ ஆணோ வளர்ந்திருக்கிறது என்பதை இக்காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் 20 பொருத்தம் 10 பொருத்தம் 100 பொருத்தம் இருந்தாலும் கூட இதை அலசிவிட மறந்துவிடக்கூடாது. இதை அலசாமல் இருக்கக்கூடாது. அலசித்தான் நீங்கள் விவாகம் செய்ய வேண்டும். அது ஆண் தரப்பிலும் சரி, பெண் தரப்பிலும் சரி. ஆனால் சூஸ்திர காலங்களில் சுவடிகளில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, உபய மாதத்திலே பிறந்தவர்கள், அதாவது ஒரு ஜாதக கட்டத்திலே உபய லக்கணம் என்று இருக்கிறது. அதாவது சரலக்கணம், ஸ்திர லக்கணம், உபய லக்கணம் என்று வருகிறது. நான் சொல்வது குறிப்பிட்டிருக்கிற சுவடியிலிருந்து எடுத்து சொல்லப்படுகின்ற விஷயம். இந்த உபய லக்கணம் என்றால் 4 இருக்கிறது. இந்த 4 லக்கணம் என்பது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் என்ற 4 லக்கணம் வருகிறது. இதுதான் உபய லக்கணம். இப்போ பாருங்க, இந்த முதல்ல சொல்லப்படுகின்ற அந்த மிதுன லக்கணம் என்பது உபய லக்கணமாகி அந்த லக்கணத்தில் சூரியன் இருக்கின்ற மாதம், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், சூரியன் இருக்கின்ற மாதம் ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்திலே பிறந்த மூத்த, அதாவது தலைச்சன் பிள்ளையோ ஆனி மாதத்திலே பிறந்த தலைச்சன் பெண்ணையோ இணைப்பது கூடாது என்பது சாஸ்திரத்தினுடைய விதி. அதே போல நாம் மிதுனத்தை அடுத்தாக வரக்கூடிய உபய லக்கணம் கன்னி. இந்த கன்னியா லக்கணத்தினுடைய தமிழ் மாதம் புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதத்திலே பிறந்த தலைச்சன் மகளோ தலைச்சன் மகனோ புரட்டாசியில் இருவரும் பிறந்திருந்தால் அவர்களை சேர்க்கக்கூடாது. அதேபோல் 3வது இடத்தில் வருவது தனுர் லக்கணம்.
இந்த தனூர் என்பது மார்கழி மாதத்திற்கு உடையது. மார்கழி மாதத்திலே பிறந்த ஆண்மகனோ பெண்மகளையோ தலைச்சன் பிள்ளையாக இருந்து ஒன்று சேர்ப்பது தவறு. அதேபோல் 4வது இடத்தில் வருவது மீன லக்னமாக வருவது. இந்த மீனம் என்பது நமக்கு சித்திரை மாதத்தை குறிப்பிடுகிறது. சித்திரையில் பிறந்த பெண்மகளாகட்டும் சித்திரையில் பிறந்த ஆண்மகனாகட்டும் இவர்கள் இருவரும் தலைச்சன் பிள்ளைகளாக இருந்து திருமணம் செய்வதென்பது கூடாது. ஆக சாஸ்திர விகிதப்படியாக இந்த நான்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் நீங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கணுன்னா ஜாதகத்தின்படியோ சரி மற்ற விதத்தின்படியோ சரி திருமணம் என்பது இந்த காலத்தில் எல்லாம் நிச்சயமாக அலசி ஆராய்ந்து செய்வதுதான் நல்லது. தகுதியை வைத்து நாம் திருமணம் செய்வதை விட மனமும் குணமும் குலமும் எப்படி என்பது இக்காலத்தில் கண்டிப்பாக ஆய வேண்டும் என்பது அடியனுடைய கருத்து. இப்போ இது போன்று இந்த 4 மாதங்கள் ஆனி, புரட்டாசி, மார்கழி, அதே நேரத்தில் சித்திரை, இந்த 4 மாதங்களை வச்சுக்கோங்க. இந்த 4 மாதத்தில் பிறந்த ஆணுக்கும் அதே 4 மாதத்தில் பிறந்த பெண்ணுக்கும் இணைப்பதுதான் தவறு என்று ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறது, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக்கொண்டு இனி இதை தவிர்த்து எதுவாக இருந்தாலும் இன்னொரு பொது கருத்து இருக்குங்க. இருவரும் ஒரே மாதத்தில் பிறந்திருந்தாலும் இந்த 4 மாதங்களை தவிர திருமணம் செய்தால் பெரிதாக ஒன்றும் பிரச்சனை வராது. சிலர் நினைக்கலாம் அவரும் இந்த மாதம்தான் நானும் இந்த மாதம்தான், அவரும் தலைச்சன் பிள்ளை தான் நானும் தலைச்சன் பிள்ளை தான், நாங்கள் இருவரும் இந்த 4 மாதத்தை தவிர்த்து வேறு மாதத்தில் தான் இணைந்தோம் பிறந்தோம், ஆனால் எங்களுக்குள்ளும் பிரச்சனை பிரிவு இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? சிலர் நினைக்கவும் கூடும், இல்லது பார்த்து கொண்டிருப்பவர்களும் நினைக்கலாம், பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் நினைக்கலாம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இது பொது கருத்து. ஆனி மாதமும் புரட்டாசி மாதமும் மார்கழி மாதமும் சித்திரை மாதமும் என்பது பொதுவான கருத்து. இதில் 1000 கணக்குகள் இருக்கிறது. தான் நான் நிகழ்ச்சியின் முதல்லையே சொன்னேன், இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நமக்கு கண்ணுற்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்படி என்பதா இந்த மாதமே இல்லை, வேறு மாதத்தில் இருக்கிறவங்க திருமணம் பண்ணுறவங்க மட்டும் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறிதானே. ஆக பிரச்சனைகள் என்பது வேறு, பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பது வேறு. இந்த பதிவு நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். எந்த தலைச்சன் பிள்ளை எந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இருவரும் ஒன்று சேரக்கூடாது என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அதனால்தான் இந்த தலைப்பிலேயே நான் அப்படி கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்டவர்கள் அலசி ஆய்ங்க. ஒருவேளை இதே மாதம் ஒரே மாதத்தில் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னு, அது இந்த 4 மாதம் இல்லாமல் வேறு மாதங்கள் ஏதாவது இருக்கட்டும் அப்படி நினைத்தீர்கள் என்றால் அவர்களும் நான் சொல்வதை போல அலசி ஆராய்ந்து நீங்கள் வரனை தேர்ந்தெடுத்து பிறகு ஜாதகத்தையும் கண்ணுற்று என்னவென்று பார்த்து திருமணம் செய்வது பெருமளவில் பிரிவுகளை தடுக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவின் வாயிலாக இந்த தலைச்சன் பிள்ளைகளுக்குள் திருமணம் செய்யலாமா என்ற ஒரு விளக்கத்தினை கொடுத்தேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கலாம். வணக்கம்.